அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான முதலாவது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து துறைகளுக்கும் அதாவது வரும் காலங்களில் தொலைநோக்கு திட்டங்களுடன் வெற்றி தமிழகத்தின் தொலைநோக்கு திட்டங்களாக ஒவ்வொரு துறைக்கும் சுமார் ஒரு 436 திட்டங்களை முதல்வர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இலக்கு, அதாவது எதை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறார். ஸோ மொத்தம் 436 திட்டங்கள் ஒவ்வொரு துறைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதாவது ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன எதை நோக்கி அவங்க எந்த தொலைநோக்கு திட்டத்தை நோக்கி அவங்க பயணிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இதை அந்தந்த துறையினுடைய அமைச்சர்கள் அவங்களுடைய அதிகாரிகளுடன் அனைத்து அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து ஸோ இதற்கான டீட்டெயில்டு ஒரு திட்ட பிளானை அவங்க வகுத்துட்டு அதை எவ்வளோ நாளில் செயல்படுத்த முடியும், விரைவாக செயல்படுத்த முடிக்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது முதல்வர் கொடுத்துள்ள ஒவ்வொரு திட்டங்களையும் தொலைநோக்கு திட்டத்தையும் விஷனையும் அவங்க எடுத்து செயல்படுத்துவதற்கான அனைத்து பிளானையும் அவங்க போட்டு முதலமைச்சருடைய ஒப்புதலின் பேரில் விரைவில் அதை நோக்கி பயணிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மேம்பாடு, இளைஞர்களுடைய முன்னேற்றம், மகளிர் மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் வளர்ச்சி மற்றும் மீனவர்களின் வளர்ச்சி மற்றும் நல்ல ஒரு ஆட்சி, அதாவது லஞ்ச லாவணி மற்றும் நல்ல ஒரு ஆட்சி, போதை இல்லாத தமிழகம் மற்றும் அனைத்து துறைகளுக்கும் இதே மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கார். மொத்தம் 436 திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதை சேர்த்து மொத்தம் 436 திட்டங்கள், ஓவராலா மொத்தம் 436 திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அனைத்து அமைச்சர்களுக்கும் இதை டீட்டெயிலாக அசஸ் பண்ணி எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அதை விரைவாக முழு அளவிலான திட்ட வடிவங்களை கொண்டு அதற்கப்புறம் முதல்வருடைய ஒப்புதலின் பேரில் செயல்படுத்தும் வேலைகளை அவர்கள் துவங்குவார்கள். எல்லா துறையும் 10 கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒவ்வொரு துறைக்கும் இதே மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இல்ல, அது விரைவில் அறிவிக்கப்படும். ஸோ நான் இதெல்லாம் அந்த மொத்த அனைத்து துறைகள் சார்ந்த நீங்க எடுத்துக்கலாம். அனைத்து துறைகள் சார்ந்த ஒவ்வொரு துறைக்கும் தனியாகவும் கொடுத்துருவோம். மொத்தமாக 436 ஒவ்வொரு துறைக்கும் தனியாக நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஒவ்வொரு எந்த துறைக்கு அதிகமாக சரி, ஒவ்வொரு துறைக்கும் தனியாக கொடுக்கப்பட்டு அதுல மொத்தம் 436 திட்டங்கள், மொத்தம் 436. டாஸ்மார்க்ல ஆல்ரெடி கொடுக்கப்பட்டது என்ன, 717 கடைகள் மூடப்பட்டுள்ளது. நம்மளுடைய இலக்கு போதையில்லா தமிழகம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழகத்துல கடந்த 5 ஆண்டுகள்ல எவ்வளவு போதை மருந்துகள் எவ்வளவு அதிகமா புழக்கத்துல இருந்துன்னு தெரியும். ஏன்னா கஞ்சால் ஆரம்பிச்சு மெத்தபெட்டமைன், சூடோஃபெரன், எல்லா புது சிந்தட்டிக் ட்ரக்ஸ், அது இல்லாம குட்கா, எங்க பார்த்தாலும் குட்கா, பள்ளி மாணவர்கள் வரைக்கும் குட்கா ஏதோ கூலிப்பு ஏதோ பயன்படுத்தும் அனைத்தையும் ஒழிக்கும் அளவிற்கு முதல்வர் அனைத்து காவல்துறை அனைவருக்கும் உத்தரவிட்டுள்ளார். ஒழிக்கிற இதையும் பார்த்துருப்பீங்க, கண்கூடாக பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் இது இல்லீகலா சேல் பண்றாங்களோ, குட்கா சேல் பண்ற கடைகள் சீல் வைக்கப்பட்டு வருகிறது. போதை மருந்துகளை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் முதல் அனைத்து துறையிலும் முடக்கி விட்டுள்ளார். ஸோ நம்மளுடைய பயணம் போதை இல்லாத தமிழகம். இங்கே இப்போ 717 கடைகள் மூடப்பட்டு அதை இன்னைக்கு வெளியிடுறதாக துறையின் அமைச்சர் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்லா துறைக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. விரைவாக அதை செயல்படுத்தும் விதத்தில் அனைத்து துறை அமைச்சர்களும் அவங்களுடைய அதிகாரிகளும் ஆலோசித்து செயல்படுவார்கள். எல்லா துறைக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஏன்னா தொழில் நிறுவனங்கள் எவ்வாறு அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை கொண்டு வர முடியும், ஒவ்வொருத்தருக்கும் எப்படி செயல்பட முடியும், விவசாயிகள் நலன் கருதி என்னென்ன செயல்படுத்த வேண்டும், மகளிருடைய மேம்பாடு, அப்புறம் இளைஞர்களுடைய மேம்பாடு, அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். ஸோ ஒவ்வொரு துறைக்கும் அது மாதிரியான திட்டங்கள். இது சிறப்பு திட்ட அமலாக்கம் சார்பாக புது திட்டங்கள், அதாவது எதை நோக்கி இந்த அரசு பயணிக்கும், ஸோ அதை நோக்கி இந்த திட்டங்களை எல்லா துறைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் அனைவரும் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், என்ன நோக்கி, அதாவது தமிழகத்தில் அனைத்து மக்களுடைய மேம்பாடு கருதி எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று முதல்ல கொடுத்துள்ளார். இல்ல, மேகதாது விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு. எந்த வகையிலும் மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அதை சட்டப்பூர்வமாக தடுக்கும் அனைத்து விதத்திலும் முதல்வர் முடக்கி விட்டுள்ளார். அதை நோக்கி எல்லாரும் சட்ட ஒழுங்கு ஆலோசிச்சு அதுக்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதுல எந்த மாற்றமும் இல்லையா?
எல்லா இடத்துலயும் இப்ப இந்த குட்கா சேல்ஸ் சொல்றீங்க, எல்லா கடைகளிலும் வந்து தினமும் ரைடு நடந்துட்டே இருக்கு. எந்த விதத்திலும் இந்த அரசு எந்த விதத்திலும் போதை மருந்துகளை முற்றுமாக ஒழிக்கும் பணிகளை முதல்வர் வந்து முதல் நாள் வந்து முடக்கி விட்டுள்ளார். அதை நோக்கி ஒவ்வொரு நாள் ரைடு நடந்துட்டே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன், மதுரையிலே வந்து 24 கடைகளுக்கு மேல சீல் வைக்கப்பட்டிருக்கு ஒரு வாரத்துக்குள்ள. எங்களை குட்கா விற்கப்பட்டது. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் முழுமையாக ஒழிக்கும் பணிகள் நடைபெற்று வருது. கஞ்சா எல்லாரும் குண்டாஸ் போடப்பட்டு வருது. முழுமையாக ஒழிக்கும் பணிகள் முதல்வர் வந்து முடக்கி விட்டார். இல்ல, கண்டிப்பாக முதல்வர் வந்து அந்தந்த துறைக்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து இலக்குகளையும் தீவிரமாக ஆராய்ந்து அதுக்கான செயல் வடிவத்தை கொடுத்து ஒரு நல்ல திட்டங்களை வகுத்து, ஸோ இதை எப்படி செயல்படுத்த முடியும், எவ்வளவு நாள்ல செயல்படுத்த முடியும், எவ்வளவு நாள்ல நீங்கள் வந்து இதை வெற்றிகரமாக மக்களுக்கு செயல்படுத்த முடிக்க முடியும் என்ற முழு அளவிலான திட்ட வடிவத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்ரூவல் பெற்று